ஓ போலீஸ் குவார்ட்டர்ஸ் அது இங்கே வரக்கூடாது போல. கைஸ் இன்றைக்கி நம்மள்ட்ட என்ன வண்டி இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. ஜாவா எஸ்டி ரோட்ஸ்டர் தான் இருக்குது. இந்த வண்டி நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன். இது வரைக்கும் ரிவ்யூ நான் பண்ணதில்லை. கொஞ்சம் வாங்க இந்த வண்டியை பற்றி பார்ப்போம் லைட்டாக. இந்த வண்டியை பற்றி எனக்கு சரியாக தெரில, எதுவும் பெருசாக எதுவும் தெரில. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது நான் ரிவ்யூ பண்ணுறேன். வாங்க. கீயெல்லாம் பாருங்களேன். கீலாம் உங்களுக்கு அங்கே கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்காங்க. தெரியுதா கைஸ்? பாருங்கள், இந்த வண்டியோட சவுண்டை பார்த்துருன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. சவுண்டை மட்டும் நீங்களே வந்து ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. வாங்க. பரவாயில்ல, உங்கள் கையால் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என் வண்டி இதை விட ரொம்ப இருக்கும், நல்லா இருக்கும். இல்லைங்களா? உள்ள ஒரு ஓட்டையே ஒரு இது. ஆமாம் ஆமாம், நல்லா கழட்டிட்டு வண்டி ஓட்டியிருந்தேன். தேங்க்யூ வெரி மச். எந்த ஊருங்க? தஞ்சாவூர். கைஸ் இந்த வண்டியில் டிஸ்பிளேலேயும் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஓடோமீட்ரு பார்த்தீங்கன்னா மெயின்லேயே காமிக்குது. 50,200 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 50,200 ஓடினால தான் இங்கே பாருங்கள், இங்கே இந்த கீஸில் உள்ள இந்த சைன்லாம் அலைஞ்சிருச்சு. எல்லாமே ஒரு வண்டியே ரொம்ப பழசாக இருக்குன்னா அதனால தான் 50. ஏன்னா டெஸ்ட் ட்ரைவுக்காக வச்சுருக்க வண்டி தான், அதனால தான் இவ்வளோ ஓடி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கியர் இண்டிகேட்டர் காமிக்கும், பெட்ரோல் இண்டிகேட்டர் காமிக்கும், சைட் ஸ்டாண்ட் நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். கைஸ் இப்போ நான் கிட்ட நிற்கிறேன், கால் அப்படியே பழுத்துருது. லைட்டாக பட்டதுக்கே அவ்வளோ ஹீட்டு இங்கே அடிக்குது எனக்கு கிட்ட நின்றாலே. வண்டி இதை சொல்லணுன்னு நான் பார்த்தீங்களா, சாவி இங்கே தான் போடுற மாதிரி இருக்குது. அதே கெத்தாக இருக்குது. இப்போ எல்லோரும் சாவி போடுற இடத்துல நீங்கள் மட்டும் வந்து இங்கே இப்படி போடும் போது ஒரு கெத்தாக தானே இருக்கும். ஹாய்னு காமிக்குது, ஒரு நம்பர்ஸு ஓடுது, அவ்வளோதான். ஏபிஎஸ் தான் கைஸ், இந்த டியூவல் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸ் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இல்லை. பின்னாடி ட்ரெயில் லைட்டு பாருங்கள், ஜாவாவில் எல்லா வண்டியிலையும் இருக்க மாதிரி சின்னதாக ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கும் நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. எதனாலனா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேக் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அது நல்லா குவாலிட்டியாக இருக்குது. அந்தளவுக்கு பெருசாகவும் இருக்குது. உங்களுக்கு காமிக்கிற பாருங்க, சின்னதாக இவ்வளோ தான் இருக்கும், இது கொஞ்சம் பெருசாகவும் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியில் எக்ஸாஸ்ட் பைப் வந்து உங்களுக்கு ஆல்ட்ரு தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டாக்கில் இந்தமாரி சவுண்டு கண்டிப்பாக வராது. இது உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். 2 சைடுமே போட்டிருக்காங்க, அது என்ன மாதிரியான எக்ஸாஸ்ட்டு அப்படின்னு சொல்லுங்கள். சரி இந்த வண்டியை ஓட்டி பார்ப்போம் வாங்க. கைஸ் இந்த வண்டியோட இசைமலை நனைய தயாரா? இசைமலைனா நான் அந்த வண்டியோட சவுண்டு தான் சொல்கிறேன். ஓ போலீஸ் குவார்ட்டர்ஸ் அது இங்கே வரக்கூடாது போல. சார் வீடியோ எடுக்கலாமா? வீடியோ எடுக்கலாமா? நிப்பாட்டி வீடியோ எடுக்கணும், வண்டியை இங்கே நிப்பாட்டி எடுத்துக்கலாமா? சரி ஓகே சார். அதான் நினச்சேன் போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸு சவுண்டுக்காக வந்தேன். ஐயோ இந்த சவுண்டெல்லாம் இசைமலை நிறைய தயார்னா அவங்க நினச்சிருப்பாங்க என்ன. நல்ல வேலை. இந்த கலரை பார்த்தாலே தெரியுங்க போலீஸ் ஹெட் குவார்ட்டர்ஸுன்ட்டு. இருந்தாலும் நான் சரி யாரும் இல்லைங்கிற காரணத்தினால போனேன். அது ஒரு பெரிய ஒரு குத்தமாயிடுச்சு. இங்கே நிப்பாட்டி பண்ணுவோம் வாங்க. வைப்ரேஷன் அந்தளவுக்கு இல்லை கைஸ். ஆனால் ஜாவாவில் ரெடியா? நியூட்ரு போட்டுக்கிறேன். புரிஞ்சிருச்சு. சவுண்டு எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். சவுண்டு வேறு லெவலாக இல்லை. வெடிக்கும் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல வெடிக்கும் பாருங்கள். பாப்பப் ஆகுது பார்த்தீங்களா? உங்களுக்கு இப்போ எப்படி ஆச்சுன்னு பார்த்தீங்களா? ஒரு செகண்டு எனக்கே கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. வண்டியில் பவர் வைஸ்லாம் 29 கொடுத்துருக்காங்களா? 29 பிஹெச்பி பவரு, 29 டார்க்கு. அதெல்லாம் நல்லா பக்காவாக வேலை செய்யுது. பிரேக்கிங் டெஸ்ட்டும் பண்ணுறேன். பிரேக்கிங்கும் ஓகே, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, டீசெண்டாக இருக்குது. இப்படி தான் வந்தோம். ஹீட் அடிக்குது கைஸ் கொஞ்சம் வண்டியை நல்லா விரட்டும் போது. நம்மளை சொன்னாங்களே போலீஸ், அவங்க போகிறாங்க பாருங்கள், இங்கே தான் போகிறாங்க. இந்த வண்டி சவுண்டை கேட்டே அவர் திரும்பி பார்ப்பார். வண்டி கியர் ஷிஃப்டிங்லாம் நல்லாவே ஸ்மூத்தாக இருக்குது. இந்த வண்டியில் குயிக் ஷிஃப்டரே இல்லை ஆக்சுவலாக, ஆனால் குயிக் ஷிஃப்ட் ஆகுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு வேறு என்ன போகிறதில்ல, ஒரு ஓட்டுறதுக்கே ஒரு கெத்தாக இருக்கும் கைஸ். இந்த வண்டியோட லுக்கை நான் தனியாக இங்கே போடுற வீடியோ எடுத்து இந்த வண்டியோட லுக்கை மட்டும் பாருங்கள். ஆக்சுவலாக எப்படி இருக்குன்னா ஒரு ப்ரீமியமான வண்டி, ஒரு பெருசாக ஒரு கெத்தாக இருக்குது இந்த வண்டியோட லுக்கு. கெத்தாகவும் இருக்குது, கிளாஸாகவும் இருக்குது, மாசாகவும் இருக்குது. பவரும் அதேமாரி தான், சவுண்டும் அதேமாரி தான். ஏன் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் எரிஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்க்குறாங்க பார்த்தீங்களா? பப்ளிக் ரியாக்ஷன் இந்த சவுண்டுக்காகவே பார்ப்பாங்க. போலீஸும் பார்ப்பாங்க பாருங்கள்.
கைஸ் அந்த பவருக்கு வீதி தான் பாப்பாகுது நல்லாவே. போலீஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த வண்டியை ஒரு செகண்ட் திரும்பி பார்த்துடுறாங்க இந்த சவுண்டுக்காகவே. என்னடா சவுண்டு இது அப்படின்னு. நமக்கு பிரச்சனை இல்லை, ஷோரூமில் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்க இந்த எக்ஸாஸ்ட் போட்டதுக்கு, அதை பற்றி நமக்கு தெரில சரியா. ஓகே கைஸ், நம்ம கீழே இறங்கி போவோம். நீ ஓட்டுறியாரா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன அந்த வண்டியை பற்றி எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல. மைலேஜ் ஒரு ஆவரேஜான மைலேஜ் தான் தரும் இந்த வண்டி. ஒரு 26, 27 அதுமாரி தான். ஏன்னா வண்டி எக்ஸாஸ்ட் போட்டிருக்காங்கல்ல, இல்லைனா நான் ஒரு 30 தரும்னு சொல்லியிருப்பேன். அதனால தான் கைஸ் இப்போ இறங்கி நிப்பாட்டுறேன். ஹைவேலலாம் பார்த்தீங்க, அதான் அங்கே இறங்கி நிப்பாட்டி தரேன். பாருங்கள் எஸ்டி ஷோரூம் இங்கேருந்து தான் வண்டி எடுத்தோம். மேலே எவ்வளோ வண்டி வச்சுருக்காங்கன்னு. ஹைவேலலாம் போகிறதுக்கு நல்லா இருக்குங்க. ஒரு ஊரில் ஓட்டுறதா இருந்தாலும் சிட்டியில் ஓட்டுறதா இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த வண்டி பக்காவாக செட் ஆகும். இங்கே பாருங்கள் சிட்டிலலாம் எப்படி நான் பூந்து போகிறேன் உங்களுக்கே தெரியும் கண்டிப்பாக. வெயில் தாங்க ஆனால் ரொம்ப அடிக்குது, தாங்கவே முடியல. வெயில் அடித்தாலும் ரொம்ப வெயில் அடித்தாலும் நமக்கெல்லாம் பிரச்சனை, ரொம்ப குளிர்னாலும் ரொம்ப பிரச்சனை. அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். வெயில் எப்போ அடிக்கிறப்ப குளிர்னா நல்லாயிருக்கும்னு தோணும், அதே குளிர் இருந்துச்சுன்னா ஐயோ வெயிலே பரவாயில்லப்பா அப்படின்னு தோணும். இது திருச்சியில் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு பெருசாக இருக்கும், கொஞ்சம் எல்லா ஊருக்கு போகிறதுக்கான பஸ்ஸு எல்லாமே இங்கே இருக்கும், அவைலபிளாக இருக்கும். சரி சும்மா உள்ளே போயிட்டு திருப்பிட்டு வருவோம். போலீஸ் யாரும் பிடிச்சா பிரச்சனையாயிரும். கொஞ்சம் தூரம் போவோம், அதுக்கப்புறம் திருப்பிடுவோம். அங்கே போய் வண்டி என்ன லைட்டாக வெயிட்டாக தான் கைஸ் இருக்குது, ஏன்னு தெரில கொஞ்சம் வெயிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணணுமே, நம்ம இந்த வண்டி எடுத்ததுலேருந்து எந்த ஒரு சம்பவமே பண்ணல. வெளியே போயிட்டு கொடுத்துட்றேன்டா. கைஸ் ஆனால் காலை கீழே வைக்க முடியல. வண்டிக்கிட்ட காலை வச்சாலே கொஞ்சம் ஹீட் ரொம்பவே அடிக்குது, நல்லா கொதிக்குது. கால் பட்டாலே பழுத்துரும் போல் எக்ஸாஸ்ட் போட்டனால. ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான கண்டென்ட் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், அதுவும் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நீங்கள் கேட்கும் போதெல்லாம் வந்துடும். ஓகே, இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.